ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோதுமை இடியாப்பம் தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. டக்குன்னு மார்னிங் வந்து எந்திரிச்சது பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லையுமே கோதுமாவும் இருக்கும். 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் வந்து கோதுமாவை இப்போ வறுக்க போகிறேன். நான் இந்த கப் அளவுக்கு 1.5 கப் அளவு சேர்த்துக்கிட்டேன். 3 பேர் சாப்பிட்லாங்க இந்த இடியாப்பம் வந்து நான் செய்கிற அளவு. 1.5 கப் அளவு சேர்த்துக்கிட்டேன். அதே கிண்ணத்தில் தான் நாங்கள் தண்ணி பாயில் பண்ணணும். கோதுமை வந்து அமுக்கி எடுக்கக்கூடாதுங்க. அப்படியே அல்னா போதும். அல்லும் போது உங்களுக்கு கோதுமை 1 கப் வரணும். இப்போ இதை நல்லா 5 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. மணம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. நின்றுட்டே 5 மினிட்ஸ் வறுக்கணும். இன்னொரு பக்கம் தண்ணி சூடு பண்ணுறேன். தண்ணி அதே கப்பளவு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து அதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணுங்க. இது கொதித்ததும் நம்ம மாவில் ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவில் வந்து இந்த கப்பளவு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவு சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க, பாதி அளவு சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் அதுக்கப்புறம் கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கோதுமை வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் அதிகம். அப்போ பிசுன்னு உங்களுக்கு இடியாப்பம் வந்து புளியதுக்கு நல்லா வராது. அதுக்கு தான் கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் அமுக்கி பிசையணும். பாருங்கள், இந்த மாதிரி கிராக்ஸே இல்லாமல் நல்லா இப்படி சாஃப்டாக பிசைஞ்சுக்கணுங்க. இது பிசைஞ்சு வைக்கலாம் கூடாது. உடனே நீங்கள் வந்து இடியாப்பம் புளிஞ்சிடலாம். இது 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். பிரித்து இந்த மாதிரி இடியாப்பம் உலக்கில் உள்ள அந்த ஓட்ட ஹோல்ஸ் அதை போட்டுட்டு அச்சை போட்டுட்டு உள்ள மாவு போட்டுட்டு இப்படி நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். எங்களோடது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பித்தளை உலக்குங்க, இடியாப்ப உலக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் இட்லி குக்கரில் எண்ணெய் தடவிட்டு புளிய போகிறேன். அப்புறம் இட்லி துணி போட்டதுலேயும் நான் வந்து இடியாப்பம் புளிய போகிறேன். பாருங்கள், புளியும் போது எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். அப்படியே உதிரியாக வந்து விழுந்துச்சுங்க இடியாப்பம். உடனே புளிஞ்சிடணுங்க. இது மாவு நீங்கள் வச்சுட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா நேரம் ஆக பார்த்திங்கன்னா கோதுமாவு அப்படியே இறுக ஆரம்பிக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக குட்டி பீசஸாக அப்படி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். இதுக்கு வந்து அட்டகாசமான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தேங்காய் பூ, தேங்காய் பால் கூட வந்து இப்போ தண்ணி இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே வைக்கணும். 2வது ஏடும் இதே மாதிரி நான் புளிஞ்சிக்கிட்டேன். குட்டியாக நல்லா இடியாப்பமாக வருங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கோதுமை ஃப்ளேவரே தெரியாதுங்க. அந்த இடியாப்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா அப்படி சூப்பராக ஒரு ஃப்ளேவருங்க. அந்த கோதுமையில் அப்படியே அந்த தேங்காய் பாலை பிசைஞ்சு அப்படியே சாப்பிடும்போது நீங்கள் உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்கள். செமையாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. இப்போ இந்த பாருங்கள், இட்லி துணிலையும் நான் வந்து அந்த இதுலேயும் ஏடு ஃபுல்லாக ஊற்றி வச்சிட்டேன். அதுவும் தண்ணி சூடு பண்ணதுக்கப்புறம் தான் வைக்கணும். ரெண்டுமே செஞ்சு காமிக்கணும். பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒட்டவே இல்லை, அதுலேயும் ஒட்டவே இல்லை. அப்படியே பீஸாக சூப்பராக வந்துருச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதுக்கு வந்து அட்டகாசமான காம்பினேஷன் தேங்காய் பூ, தேங்காய் பால், அப்புறம் குருமா கூட பிடிக்கும்னா நீங்கள் குருமா கூட வச்சு சாப்பிட்லாம். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கவின் சேனலுக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.